இந்த மாதிரி ஏசி பார்த்திங்கன்னா நார்மல் ஏசி, கட் ஆஃப் ஏசின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏசிலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் போட்டிங்க அப்படின்னா ஒரு 12லேருந்து 15 யூனிட் எடுக்கும். இதுவே இன்வெர்ட்டர் ஏசியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4லேருந்து 5 யூனிட் தான் எடுக்கும். அப்போது 3ல் ஒரு பங்கு நமக்கு கரண்ட் பில் குறைஞ்சிரும். ஒரு வீட்டில் 2 ஏசி இருக்குது, ஒரு 5 ஃபேன் இருக்குது அப்படின்னா நார்மலாக நீங்கள் 5 கிலோவாட் சோலார் பேனல் போட வேண்டியிருக்கும். இதுவே அந்த 2 இன்வெர்ட்டர் ஏசியவும் இன்வெர்ட்டர் ஏசியாக மாற்றிட்டீங்க, நார்மல் ஏசியை இன்வெர்ட்டர் ஏசியாக மாற்றிட்டீங்க. அதே மாதிரி இந்த ஃபேனை வந்து பிஎல்டிசி ஃபேனை மாற்றிட்டீங்க அப்படின்னா 5 கிலோவாட் சோலார் பேனல் போட வேண்டிய இடத்துல 3 கிலோவாட் சோலார் பேனல் போட்டாலே போதும். அந்த சோலார் பேனலில் வரக்கூடிய பவர் நமக்கு 22, 23 யூனிட் செலவாகுதுன்னா 3 கிலோவாட்டில் வரக்கூடிய 12லேருந்து 15 யூனிட்டு நம்ம அந்த 2 ஏசியவும் அந்த ஃபேன் மற்ற எல்லாத்தையும் ரன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இது ஒரு கான்செப்ட்டு. இது ஒரு எனர்ஜி எஃபிஷியன்ட் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் தேவையான அளவு மின்சக்தி நம்ம உபயோகிக்கிறத கண்ட்ரோல்டாக, அதாவது நம்முடைய வசதிகளை குறைக்க வேண்டாம், ஆனால் எனர்ஜி எஃபிஷியண்ட்டான பொருட்களை நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமாக நம்ம வீட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரம் அதுக்கு தேவையான அளவு போதுமான அளவு இருக்கும். இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து நம்ம முதல்ல எல்லாத்தையும் பேசுகிறோம், எல்லா விதமான டீட்டெயிலும் கேட்குறோம். வாடிக்கையாளருடைய பிரச்சனை என்ன, எப்படியெல்லாம் செயல்படுத்தலாம் அப்படின்னு நம்ம முதலே உட்காந்து கலந்து பேசுகிறோம். எடுத்த உடனே நம்ம ப்ராடக்ட் விற்கிறதில்ல. நிறைய பேர் கேட்பாங்க, 3 கிலோவாட் சிஸ்டம் எவ்வளவு, 5 கிலோவாட் சிஸ்டம் எவ்வளவு எப்படின்னு கேட்பாங்க. அது முறையான ஒரு அப்ரோச் இல்லை. நம்ம வீட்டுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, என்ன தேவைகள் இருக்குது, நம்ம எது போட்டால் சரியாக இருக்கும், எந்த அளவுக்கு நம்ம சோலார் பேனல் போட வேண்டியிருக்கோம், எப்படி முதலீட்டை குறைக்கலாம், எப்படி நம்ம பயன்பாட்டை நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம், அதற்கு என்னென்ன வழிவகைகள் இருக்குது, இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் ஆராய்ஞ்சு போடுங்க. அப்படி போடும்போது நிச்சயமாக நமக்கு பயனுள்ளதாக அமையும். அதே நேரத்தில் செலவு கம்மியாக நம்ம சோலார் போட்டுக்கிற முடியும்.